வணக்கம் அன்பர்களே. அஸ்ட்ரோசிரி சேனல் வாயிலாக நான் உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ். துலாம் ராசி அன்பர்களே, இந்த பங்குனி மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்க ராசிநாதன் உச்ச பலத்தோட வலிமையாக இருந்து 5-11 அதிபதிகள் இணைவு பெறக்கூடிய இந்த மாதத்தில் இயற்கையாகிய இறைவன் கொடுத்த அந்த வரத்தின் அடிப்படையில் நல்ல பல நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம். குழந்தைகள் படித்த உடனே அந்த வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதம் சிறப்பு பெறுகிறது. திடீர் ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய, இடமாற்றம் கொடுக்கக்கூடிய, வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய, வெளிநாட்டில் போய் படிக்கக்கூடிய, அட்மினிஸ்ட்ரேஷன் சார்ந்த துறையில உயர்வு பெறக்கூடிய அமைப்பு இந்த மாதம் சிறப்பு இருக்கிறது. அரசு காரியங்களில் வெற்றி பெறக்கூடிய, அரசு எக்ஸாம் எழுதணும் என்கின்ற எண்ண ஓட்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா வீடு வண்டி வாகனம் வாங்கக்கூடிய ஒரு மாதமாகவும், எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும்னா ஜாமீன் கையெழுத்து யாருக்கும் போடக்கூடாது என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் இந்த மாதம். அப்போ உங்க ராசிநாதன் உச்ச பலத்தோட வலிமையாக இருக்கும் பொழுது உங்களுடைய எண்ணங்கள், செயல்பாடுகள், சிந்தனைகள் சிறப்பு பெறும். ஆனா உங்க ராசிநாதன் 6ஆம் இடத்துல போய் உட்கார்ந்திருக்கார். அப்போ எதிரி ஸ்தானத்துல போய் உட்கார்ந்திருக்கு. ஸோ 6-8ஆம் அதிபதிகள் வலிமை பெற்றிருக்கக்கூடிய இந்த மாதம் உங்க எதிரிகள் வலிமையாக இருக்காங்கன்னு அர்த்தம். அப்ப கடன், நோய், எதிர்ப்பு, பகை, வம்பு, வழக்கு இந்த மாதிரி விஷயத்துக்கு போகாமல் இருப்பது உத்தமம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். தனம் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது, அந்த 2ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த செவ்வாய் பகவான் 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் இருப்பது ஒரு சிறப்பு தான். அதே சமயம் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் 10ஆம் இடத்துல பெயர்ச்சி ஆகிறார். எப்போ அப்படின்னா பங்குனி மாதம் 20. அப்போ 10ஆம் இடத்தில் நீசமானாலும் 10ல செவ்வாய் பகவான் திக்பலத்தோட வலிமையா இருக்கார். அப்ப தன காரகன் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் தனஸ்தானத்தை பார்க்குது. அப்ப பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் உங்களுக்கு எந்த குறைபாடும் வரப்போவது இல்லை. திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் வரக்கூடிய தன்மை. ஏன்னா 6-8 பரிவர்த்தனை பெற்றிருக்கிறதுனால சில அழுத்தம், பிரஷர், டென்ஷன் இருந்தாலும் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை பெறக்கூடிய ஒரு நல்ல மாதம். ஸோ எந்த விஷயத்தில் கவனமா இருக்கணும், ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது. 3ஆம் அதிபதி 8ஆம் இடமான அட்டமஸ்தானத்தில் இருக்கார். அப்ப யாருக்காவது ஜாமீன் கையெழுத்து போட்டீங்கன்னா நீங்க அதுக்கான, அதாவது அதை கட்ட வேண்டிய, அதனால ஒரு மன அழுத்தத்துக்கு ஆளாக வேண்டிய நிலைக்கு தள்ளப்படலாம். ஸோ அந்த விஷயத்துக்கு போகக்கூடாது. ஸோ வீடு வண்டி வாகனம் வாங்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா 4க்குரியவன் தனக்கு 2ஆம் இடத்துல தான் இருக்கார். அப்ப 4ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார். அப்போ 8ஆம் இடத்திலிருந்து குரு பகவான் 4ஆம் இடத்தை பார்க்கும்போது என்ன நடக்க போகிறது? உங்களுக்கு வேலை விஷயமாக வெளியில செல்லக்கூடிய பாக்கியம் உண்டு. அதாவது டிராவல் பண்ணக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகளை உருவாக்கும். ஒரு சிலர் வீடு கட்ட வேண்டிய ஒரு நிலைக்கு தள்ளப்படுவீர்கள், அல்லது வீட்டை ஆல்டர் பண்ணக்கூடிய தன்மை இருக்கு. ஆனா என்ன, தாயினுடைய ஹெல்த் 8ஆம் இடத்திலிருந்து குரு பார்க்கறதுனால தாயினுடைய ஹெல்த் விஷயம், தாயில சில வயிறு சம்பந்தப்பட்ட சில குறைபாடுகள், ஏன் உங்களுக்கும் கூட ஸ்டொமக் சம்பந்தப்பட்ட சில தொந்தரவுகள் வருவதற்கான வாய்ப்புகள், எலும்பு சம்பந்தப்பட்ட, ஸோ இந்த மாதிரி ஹீட்டு, உஷ்ணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த விஷயத்தில் கவனம். 5ஆம் அதிபதி உங்களுக்கு யோகத்தை தரக்கூடிய இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு ராஜ யோகத்தை தரக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னா அந்த சனி பகவான். அந்த சனி பகவான் ஆட்சி பலத்தோட வலிமையாக 5ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கு. ஆனா இந்த மாதம் பங்குனி 15ஆம் தேதி என்று சனி பகவான் 6ஆம் இடத்துக்கு பயிற்சியாகிறார். அப்போ 6ஆம் இடம் என்பது என்ன? ரண ரோக சத்ருஸ்தானம், கடன், நோய், எதிர்ப்பு, பகை. ஸோ அந்த இடத்துல போய் அமருகின்ற காரணத்தால கடன் விஷயத்துல கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா 6-8 பரிவர்த்தனை பெற்று அப்போ கடனுக்குள்ள போக வேண்டிய தன்மை. அப்போ சுப கடன்களாக கன்வெர்ட் பண்ணிக்கிங்க. தேவையில்லாத செலவுகளை இழுத்து விடக்கூடிய தன்மை இருக்கும். ஸோ அந்த விஷயத்தில் கவனம் என்பதை ஞாபகத்தில் வச்சுங்க. ஹெல்த் 5 கிரகங்கள் 6ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய நோய் ஸ்தானத்தில் இருக்கின்ற காரணத்தால ஹெல்த்தை கண்டிப்பாக பார்க்கணும். இந்த துலாம் ராசி அன்பர்கள் எதிர்ப்பு இருக்கத்தான் செய்யும். ஏதாவது ஒரு குறை, வேலை சரி, தொழிலும் சரி, வீட்டில் சரி, வெளியில சரி, நண்பர்கள் சார்ந்த விஷயம், ஏதாவது ஒரு குறை என்பது சொல்லி கொண்டிருக்கக்கூடிய தன்மை இருக்கிறதுனால தான் உண்டு தன் வேலை உண்டுன்னு பார்த்துக்கிறது இந்த மாதம் நல்லது.
திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் நடக்குமா? ஸோ 7ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த செவ்வாய் பகவான் பாக்கியஸ்தானத்தில் இருக்கார். ஆனால் குரு பகவான் போய் 8ல் மறைஞ்சிட்டாரே, குரு பலன் இல்லையே. ஆனால் குரு குடும்பஸ்தானத்தை பார்க்கிறார். அப்போ 8ஆம் இடத்திலிருந்து குடும்பஸ்தானத்தை பார்க்கறதுனால திடீர் திருமண வாய்ப்புகளை உருவாக்கும். ரொம்ப நாளாக பார்த்துட்டு இருக்கோம், செட் ஆகலை அப்படின்னு இருக்கக்கூடிய இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா திடீர் திருமண வாய்ப்புகள், நினைத்து பார்க்க முடியாத தன்மையில் திடீர்னு செட் ஆயிரும், ஃபிக்ஸ் ஆயிரும், ஒரே மாதத்தில் திருமணம். ஸோ இந்த மாதிரியான அமைப்புகள்ங்கிறது இந்த மாதம் பிரகாசமாக இருக்கிறதுன்னு சொல்லுவேன். கூட்டு தொழில் சார்ந்த கசப்புணர்வுகள், அதாவது கூட்டாளிகளுடன் ஒரு சின்ன ஒரு கசப்புணர்வுகள் இருந்து கொண்டிருந்தது அல்லவா, அது இப்போ சரியாக கூடிய தன்மை இருக்கிறது. குரு பகவான் 8ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டு நிச்சயமாக 12ஆம் இடத்தை பார்க்கிறார். 12ஆம் இடம் என்பது வெளிநாட்டு தொடர்புகளை கொடுக்கக்கூடிய இடம். அப்போ என்ன மாற்றங்கள் உண்டு, ஊரை விட்டு வெளியில செல்லக்கூடிய தன்மை இந்த மாதம் சிறப்பு பெறுகிறது. அதாவது வேலை விஷயமாக இருக்கலாம், அல்லது தொழில் ரீதியாக இருக்கலாம், அல்லது வேற எந்த விஷயமாகவும் டிராவல் பண்ணக்கூடிய, தன்னுடைய சொந்த ஊரை விட்டு அதர் ஸ்டேட், அதர் டிஸ்ட்ரிக்ட் அல்லது வெளிநாட்டு செல்லக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. யாரெல்லாம் துலாம் ராசி என்பர்கள் நான் வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கணும் என்ற எண்ணத்தில் இருக்கிறீர்களோ, நிச்சயமாக உங்கள் எண்ணங்கள் ஈடேறும் அப்படிங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. தகப்பன் ஸ்தானம், அதாவது 9ஆம் அதிபதி தான் அந்த தகப்பன். அப்போ 9ஆம் அதிபதி போய் 6ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டு ராகுவோடு சேர்ந்திருக்கிறதுனாலையும், சூரிய பகவான் தகப்பன் காரக கிரகமான சூரிய பகவான் 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால தகப்பனுடைய ஹெல்த் விஷயத்தில் கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்கொள்ளணும் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஏன்னா ஏதாவது ஒரு எதிர்ப்பு, பகை, தகப்பன் சார்ந்த விஷயத்தில் ஒரு எதிர்ப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து கொண்டிருக்கும். நீங்கள் நினைச்சது அது தடை, அதாவது தகப்பன் சொல்லுவதும் உங்களுக்கும் சில எதிர்மறை கருத்துக்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. பட் இருந்தாலும் நாம் அதை ஏற்றுக்கொள்வது, ஏன்னா லாபத்தை கொடுக்கக்கூடிய அந்த சூரியன் போய் 6ஆம் இடத்தில் இருக்கார். ஸோ வேலை விஷயத்தில் அவர் சொல்லுவது உங்களுக்கு சரியாகத்தான் இருக்கும். அதே சமயத்தில் 12ஆம் இடத்தில் கேது பகவான் அமரப்போகிறார். அப்போ 8ஆம் இடத்திலிருந்து குரு பகவான் 12ஆம் இடத்தை பார்க்கறதும், சனி பகவான் 6ஆம் இடத்திலிருந்து 3ஆம் பார்வையாக 8ஆம் இடத்தை பார்க்கறதுனால திடீரென்று ஒரு ஆன்மீக எண்ணங்கள், அதனுடைய ஈடுபாடு அப்படிங்கிறது இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் நிச்சயமாக ஏற்படுத்தும். அதாவது ஆன்மீக விஷயங்களில் ஈடுபடுவது, கோயில் திருப்பணிகளில் ஈடுபடுவது, இதுவரைக்கும் கடவுளுக்கு போய் வணங்காமல் இருந்தவங்கள இப்போது குலதெய்வத்துக்கு சென்று வழிபடக்கூடிய தன்மைகள், இதெல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பு. அதாவது ஆன்மீக யாத்திரைகள், ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கலந்து கொள்வது, இந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு சிறப்பு பெறும் அப்படின்னு சொல்லுவேன். அதே சமயத்தில் குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள், அதாவது குழந்தை பிறப்பு ஒரு சிலருக்கு தடைப்பட்டு கொண்டு இருந்தது, செலவு வைத்து கொண்டிருந்தவர்களுக்கெல்லாம் திடீர் என்று திருமண பாக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வு கூட இந்த மாதம் நிச்சயமாக உங்களுக்கு உண்டாகும். ஆனால் ஒரே விஷயம் என்ன, டிராவல் அதிகமாக இருக்கும், கொஞ்சம் அலைச்சல் திருச்சல், டென்ஷன், ப்ரெஷருங்கிறது இருக்கும். வேலையை மட்டும் அவசரப்பட்டு ஆக்ரோசப்பட்டு விட்டுவிடக்கூடாது அப்படிங்கிறதையும் ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். இந்த துலாம் ராசி என்பர்கள் ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கொண்டால் நிச்சயமாக குலதெய்வ வழிபாடு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குரு பகவான் போய் 8ல் இருக்கார். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா இந்த வயிறு சம்பந்தப்பட்ட, ஜீரணம் சம்பந்தப்பட்ட சில குறைபாடுகள் இருக்கும். அப்போ என்ன, வியாழக்கிழமை என்று தட்சிணாமூர்த்தியை சென்று வழிபடும் போது நிச்சயமாக உங்களுடைய நோய் சம்பந்தப்பட்ட, அதாவது உடல்நலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது.